இன்னைக்கு ஆபீஸ் போல? இல்ல பப்பி, என் மைண்ட் ஃபுல்லாவே அந்த ரவிவர்மா எப்படி வரைய போறாருங்கிறதுலயே இருக்கு. சோ நான் வெளில போனா ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவேன். சோ நான் வீட்லயே இருக்கேன் நானு. எனிவே வசுந்தரா ஆபீஸ்ல தானே இருக்கா, அவ பாத்துப்பா. பிரியா மேடம், இன்னைக்கு அச்சு ஆபீஸ் போலியா? அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் சமைச்சு வை. ஓகே? சரிங்க மேடம். இந்தாங்க மேடம். ஓகே சார், நீங்க போலாம். சரிங்க மேடம். டிராயிங் வரைஞ்சு முடிச்ச அடுத்த நிமிஷம் அர்ஜுன் மாமாவுக்கு நியூஸ் போயிடும். இப்பவே இந்த ஆட்டம் போடுறாளே, அப்புறமா நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த டிராயிங்க அந்த ரவிவர்மன் வரையக்கூடாது. அப்படியே அத வரைஞ்சாலும் அத அர்ஜுன் மாமா பார்க்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லுங்க மம்மி. கவலைப்படாத நட்சத்திரா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அந்த வசுந்தராவோட கொட்டத்தை எப்படி அடக்குறேன்னு பாரு. ஆனா வரைய ஆரம்பிச்சிட்டா முடிச்சிட்டு தான் வருவாரு. அப்போ இப்ப என்ன பண்ண போற? நான் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்கேன் மேடம். உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். அதனால அவரை நிச்சயமா அந்த படத்தை முடிக்க விட மாட்டேன் மேடம். வெரி குட். அவரு படத்தை வரைஞ்சு முடிக்கவே கூடாது உமா. ஒருவேளை அவரு வரைஞ்சு முடிச்சாலும் அந்த டிராயிங் வெளியே வரவே கூடாது. ஓகே மேடம். சரி மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். அர்ஜுன் மாமா, இந்த தடவை என் முயற்சி தோக்காது. அவரு நிச்சயமா வசுந்தராவோட டிராயிங்க தான் வரைவாரு. அத நீங்க பாத்துட்டா என் கனவெல்லாம் அவ்வளவுதான். அதனால விட மாட்டா. அது வசுந்தரா தானே கன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்து அவங்க கல்யாணம் தான் மம்மி. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் அமெரிக்காவுக்கு ஃபிளைட் பிடிக்க வேண்டியதுதான். உன்னை இந்த வீட்டு மருமகளை ஆக்காம நான் அமெரிக்காவுக்கு போக மாட்டேன். நான் எதிர்பார்த்ததை விட அந்த திமிர் பிடிச்ச வசுந்தரா ரொம்ப வேகமா இருக்கா. ஆபீஸ்ல நம்ம ஆளுங்க 2 பேரை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறா. இப்ப ஒரேடியா அவளோட மூச்சை நிறுத்துறத தவிர வேற வழியே இல்ல. நான் சொன்ன மாதிரி 2வது சிம்மு வாங்கிட்டல? இருக்கு மம்மி. நான் சொன்ன மாதிரி தானே பண்ணேன். சரி மம்மி. ஹாய் வசுந்தரா, குட் மார்னிங். குட் மார்னிங். அர்ஜுன் சார் இருக்காரு இல்ல? மாமா அந்த ஆர்டிஸ்ட பாக்குறதுக்காக போயிருக்காரு. வர சொல்லு. அர்ஜுனை பத்தி அவரோட ஹாட் ஃப்ரெண்ட்னு நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற அடையாளங்களை பத்தி பேசணும்னு சொல்லு. சரி மம்மி. ஹலோ ராதா. எஸ் மிஸ் ராதா, நீங்க தான் அர்ஜுன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் எப்படி நம்புறது? நான் உங்களை பார்க்கணுமே. மம்மி பார்க்கணும்னு சொல்றா. இப்போ என்ன சொல்றது? குன்றத்தூர் மலைக்கோயிலுக்கு வர சொல்லு. பார்க்கலாம் பார்க்கலாம். குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வந்தா என்ன நீங்க பார்க்கலாம். உங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு அங்க வச்சு தரேன். வந்துடுறீங்களா? நைட் ஃபுல்லா சரியா தூக்கம் இல்ல.
ஒரு மாதிரி கேரா இருக்கு. ஹலோ சார். அர்ஜுன் சார் வரைய சொன்ன டிராயிங்க என்னோட ரூம்ல வச்சிருக்கேன். அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். சொல்லுமா? மேடம், சார் அந்த டிராயிங்க பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்க என்கிட்ட கொடுத்த மாத்திரைய ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டேன். அவர் இப்போ மயக்கத்துல இருக்காரு மேடம். சூப்பருமா. அந்த டிராயிங்க நீ பத்திரமா எடுத்து வச்சிரு. அர்ஜுன் மாமா கைக்கு அது போகவே கூடாது. அவர் பாத்துடவும் கூடாது. அடுத்து என்ன செய்யலான்னு நான் சொல்றேன். சரி மேடம். டிராயிங் இங்கதான் மேடம் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சிடறேன் மேடம். ஓகே. ஓகே மேடம். சார், நைட்டு ஃபுல்லா வரைஞ்சதால தூங்கிட்டு இருக்காரோ? சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சார் சொன்ன டிராயிங் இதுதானோ? நிறைய வேலை இருக்கே. சரி, கொரியரில் அனுப்பிடலாம். இன்னைக்கே அவர் கைக்கு போயிடும். ஐயோ, மறுபடியும் கூப்பிடுறாங்களே. மேடம், சொல்லுங்க மேடம். அந்த ஆளு மயக்கம் போட்டாரா? ஆமா மேடம். அவர் வரைஞ்ச டிராயிங்க? அதான் மேடம் தேடிட்டு இருக்கேன். ஏய், அறிவில்ல உனக்கு? ஒரு வேலை கொடுத்தா இப்படிதான் சொதப்புவியா? இங்க பாரு, அர்ஜுன் அங்கதான் வந்துட்டு இருக்கான். அவன் கையில இந்த டிராயிங் கிடைச்சிடக்கூடாது. அவன் பாத்திரவும் கூடாது. இல்ல மேடம், இப்ப உடனே கண்டுபிடிச்சிடுறேன். இப்பவே கண்டுபிடிச்சிடுறேன். ஜேகேஆர் குடும்பத்துல இருக்கிற சொத்து சாதாரண சொத்து கிடையாது. அது மொத்தமா நாம அடையணும்னா சில தலைகள் உருண்டுதானே ஆகணும். வசு செத்து போன சோகத்துல அர்ஜுன் 4 நாளைக்கு அழுவான். தட்ஸ் ஆல். அப்புறமா துக்கத்தை தூக்கி தூர போட்டுட்டு வசுந்தராவை மறக்கிறதுக்கு தண்ணி அடிப்பான். இப்ப நம்மள பொறுத்த வரைக்கும் வசுந்தரா தான் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அர்ஜுனுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அவனை கட்டிக்கிறதுக்கு வசுந்தரா உயிரோட இருக்க கூடாது. ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா? இப்ப என்ன ஆச்சுனே தெரியல சார். நானும் அப்பையில இருந்து எழுப்பிட்டு இருக்கேன் சார். எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு சார். நல்லாதான் சார் டிராயிங்க வரைஞ்சிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்ப என்ன ஆச்சுனே தெரியல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் 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 எழுந்துருங்க சார். எங்க அவர் ஒரு படம் வரைஞ்சிருந்தாரு, அது எங்கன்னு தெரியுமா? அது இங்கதான் சார் இருந்துச்சு. இப்போ எங்கன்னு தெரியல சார். என்னங்க சொல்றீங்க? அவர் மைக்கு போட்டு விழுந்தா சொல்றீங்க, அப்புறம் அந்த படத்தை காணோம்னு சொல்றீங்க. எவ்வளவு முக்கியமான படம் தெரியுமா அது?
இவரை எமர்ஜென்சில வச்சு அப்சர்வ் பண்ணணும். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. வார்ட் பாய் கூட்டிட்டு வாங்க. பிரதர் சார். அவர் ஒரு டிராயிங் பண்ணார்ல, அது எந்த கொரியர்ல அனுப்பிச்சிங்க? IHB கொரியர் சார். எந்த பிரான்ச்? அடையார் பிரான்ச் சார். சரி நீங்க பாத்துக்கோங்க, நான் வரேன். காட்டு வழி போறேன், கழனி வழி போறேன், பாட்டு பாடி சொல்லுவேன், பாடம் படிச்ச சொல்லுவேன், பாதையெல்லாம் பிச்சு பூவு, பாதையெல்லாம் பிச்சு பூவு, பிச்சு பூ சொன்ன சேதி பிரளயமே நடுங்கிடுமே, காட்டு வழி போறேன், கழனி வழி. என்னம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இப்ப என்ன பண்றதுனா இரா, நீ என்னம்மா என்ன மாதிரி எப்பவும் காடு கழனின்னு சுத்திக்கிட்டே இருக்க? என்னடா இவளுக்கும் தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா? தெரியல என்ன. சரி இரு, அவ போகட்டும், அப்புறம் பார்த்து. அறிவளர்ந்த பூமி நீ, தேடி வரும் தெய்வமெல்லாம் திகட்டாத செல்வம் நீ, ஓடி வரும் நதியினிலே ஒதுங்கி நிற்கும் பூமணி நீ, ஜென்ம ஜென்மமாய் தொடரும் இந்த பந்தம் அந்த ஜக்கம்மா அருளால் விரைவில் சேருவாய் நீ. உனக்கு புரியாது தாயி, இது நான் பேசல, அந்த ஜக்கம்மா என் நாக்குல இருந்து பேசுறா. அவ அருள் உனக்கு இல்லைன்னா இப்ப நான் இங்க வருவேனா? ஒன்னு புரிஞ்சுக்கம்மா, அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த தம்பிக்கு மனைவியாக போறது நீதாம்மா. தேடுற அந்த பொண்ணு கிடைக்கவே மாட்டா. எல்லா இடத்துலயுமே உன்னதான் நீ பாப்ப. ஜக்கம்மா போட்ட முடிச்சு இது. என்னம்மா நீங்க சொல்றது எனக்கு புரியல. இவ்வளவு விளக்கமா சொல்லி உனக்கு புரியலையா? அன்னைக்கும் சொன்ன, இன்னைக்கும் சொல்றேன், நீ அந்த தம்பிய கல்யாணம் கட்டிக்கிறது அந்த சாமி போட்ட முடிச்சு, அத மாத்தவே முடியாது. என் வார்த்தையை நம்புமா. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீ நிக்கிற இடத்துல கிரகங்கள் சரியில்லை. கெட்ட சக்தி உன்னை நோக்கி வருதுமா. ரமாவை போய் பாப்போம். ஐயோ, போன் உடைச்சு போச்சு. அவங்க வேற வந்துட்டாங்க. சீக்கிரம் அங்கிருந்து தப்பிச்சிடலாம். லிஃப்ட் சார். சார் சார் சுந்தரா, ஆனந்த் சார், என்ன பண்றீங்க? என்னாச்சு மேடம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன சில ரவுடிங்க துரத்துறாங்க சார். சார் சார் உடனே கார் எடுங்க சார். ஓகே ஓகே ஓகே, போற வழியில சொல்றேன். ஏற்கனவே இது சம்பந்தமான விஷயம் எல்லாம் ரகசியமா இருக்கட்டும்னு பெரிய மேடம் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களே தெரிஞ்சுக்கட்டும். வசுந்தரா மேடம், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஆனந்த் சார்? சொல்லுங்க. இப்போ நாம ஓவியர் ரவிவர்மனோட இடத்துக்கு போகணும். என்ன அங்க கூட்டிட்டு போவீங்களா? ஷூர், கண்டிப்பா போலாம்.
ஆனந்த் சார் கொஞ்சம் வேகமா போறீங்களா? சரி போறேன். நம்பர் தரேன், பக்கத்துல எங்கயாவது இருந்தாருன்னா ஃபோன் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் ப்ரூஃப் காட்டிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, அவர் நம்பர் கொடுங்க. 900 98 313 சார். சார் அவர் ஃபோன் பிக்கப் பண்ணல சார். அவரு சார் இப்ப பைக்ல போயிட்டு இருப்பாரு, அதான் எடுக்கல போல. மதியத்துக்குள்ள டெலிவரி ஆயிடும் சார், நீங்க வீட்டுக்கு போய் வாங்கிக்கோங்க சார். ஓகே சார். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் படம் வரைஞ்சிட்டாரா இல்லையா? அந்த படத்துல இருக்கிற உருவம் யாரோடது எதுவுமே தெரியலையே. கடவுளே, எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கே. நான் சந்தோஷப்படுறதா இல்ல ஆச்சரியப்படுறதா? நடக்கிற விஷயங்கள்லாம் எதுவுமே புரியலையே. என்னாச்சு வசுந்தரா மேடம், ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? ரவி சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். சரி வாங்க போலாம். நீங்களும் வந்து அதே கொரியரை கேக்குறீங்க? சார், அந்த டெலிவரி பாய் நம்பர் தர முடியுமா? இல்லங்க, கொரியர் அர்ஜுனுங்கிற பேருக்கு தான் புக் ஆயிருக்கு. ஒன்னு சம்பந்தப்பட்ட அட்ரஸ்க்கு டெலிவரி செய்வோம், இல்லனா சம்பந்தப்பட்ட ஆளு ப்ரூஃபோட கேட்டாதான் கொடுப்போம். வேற யார்கிட்டயும் கொடுக்க மாட்டோம் மேடம். இல்ல சார், அதுல ஒரு முக்கியமான பேப்பர் ஒண்ணு இருக்கு சார். நாங்க வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டோம். டெலிவரி பாய் வீட்டுக்கு போகலனா நாங்க அர்ஜுன் மாமாவை அழைச்சிட்டு போய் வாங்கிக்கிறோம். அந்த டெலிவரி பாய் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுக்க முடியுமா சார்? சரி, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சார். 900. இப்படி ஒரு மருமகை எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த அம்மாவுக்கு அறிவே இல்ல, பெருசா மருமக புகழ பாடுத. அல்பாயுசுல அண்ணனை வாரி கொடுத்துட்டு நிக்கிறேன், இது என்னன்னா அவளை புகழுது. மவன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியா இருக்கணும்னு நினைக்கிற மாமியார் தான் நான் பாத்திருக்கேன். ஏன் அம்மா என்னடானா மகன் போனாலும் பரவாயில்ல, மருமக நல்லா இருக்கணும்னு நினைக்குத. விட்டுடுவேனா? பார்க்கலாம். ஹாய் பப்பி. ஹாய் அத்தை. ஹாய் மாம். வாட் ஹேப்பன்? சொல்லுங்கம்மா. நாம தேடிட்டு இருக்கிற அர்ஜுன் ஃப்ரெண்டோட டிராயிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துரும். நாம அது உடனே பிரஸ் பீப்புள்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். மீடியாவுல அந்த டிராயிங் வைரல் ஆகணும். ஓகேமா. அவ எங்க இருக்கான்னு பிரஸ் மூலமா தேடுற அதே நேரத்துல அவதான் என் பையனை கட்டிக்க போற பொண்ணு, JKR குடும்பத்தோட மருமகன்னு அனௌன்ஸ் பண்ண போறேன். உடனே பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகேமா. சரி, பண்ணிடுறேன். அர்ஜுன், இப்போ ஏன் படணும்? ரவி சார் வரைஞ்ச படத்தை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அவர் வீட்டுக்கு போனா சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருங்கிறாங்க. இங்க வந்தா இவர் மயக்கமா இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு. என்னோட உள் மனசு எதுக்கும் ஆசைப்படுது, ஏங்குது. அது எனக்கே தெரியுது. ஆனா அது ஏன் இப்படி தள்ளி போகுது? நான் பணம், காசு, வசதி வாய்ப்புக்கெல்லாம் ஆசைப்படல. உண்மையான அன்புக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா? என் மனக்கண்ணுல வந்தா ஒரு ஓவியனுக்கு அனுபவத்தை விட ஆத்மார்த்தமான உணர்வு ரொம்ப முக்கியம். அவர் ஃப்ரெண்டோட சின்ன வயசு உருவத்தை என் மனசு முழுக்க நிரப்பிட்டேன். வரைய வரைய ஒரு உருவமே திரும்ப திரும்ப வந்துச்சு. எனக்கு குழப்பம் வந்துடுச்சு. என் மனச பல தடவை களைச்சு போட்டேன். அப்பதான்
புதுசா வரைகிற மாதிரி என்னை பத்தி நினைச்சுக்கிட்டேன். என் தொழிலுக்கு சார் திரும்பவும் மயங்கிட்டாரு. இப்படிதாம்மா நினைவு வருது போகுது. ஸ்கேன் பண்ணிருக்கோமா, அது ரிப்போர்ட் வந்தா தான் எதுவும் சொல்ல முடியும். வசுந்தரா, அர்ஜுன் தேடுற அந்த பொண்ணு நீதான். நீதான் அது. வசுந்தரா மேடம், வந்தப்போ அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அந்த காயின் என்கிட்ட இருந்தத இப்பதான் நானே பார்த்தேன். அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. இப்ப கூட அர்ஜுன் சார் தேடுற அவரோட ஃப்ரெண்ட் நான் தானு கன்ஃபார்ம் பண்ணிக்க தான் இங்க வந்தேன். சார் சொன்னத நான் கேட்டேன் மேடம். ஆல் தி பெஸ்ட். அண்ணனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தான் எங்க குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களை விட அண்ணனை அன்பா யாராலையும் கவனிச்சுக்க முடியாது. நீங்க எனக்கு அண்ணியா கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை அண்ணின்னு கூப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பெரிய மேடம் எல்லார்கிட்டயும் நான் தான் அவங்க தேடுற அந்த ஃப்ரெண்டுன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்கு. அந்த ஆதாரம் தான் இந்த காயின். இந்த காயின் மட்டும் எனக்கு போதும். கண்டிப்பா அர்ஜுன் சார் இதை புரிஞ்சுப்பாரு. ஆனா என்ன, எல்லாமே யதார்த்தமா நடக்கணும். இதுல நான் அவசரப்படுற மாதிரி இல்ல. ஆனா இப்ப அந்த படத்தை மட்டும் பாத்துறணும்னு என் மனசு துடிக்குது. ஆனந்த் சார், கொஞ்சம் வேகமா போறீங்களா? கடவுளே, கண்டிப்பா அவர் வரைஞ்சது என்னோட படமா தான் இருக்கணும். Pick up, pick up, pick up. Come on, pick up. ஹலோ, யார் சார்? ஹலோ. HB கொரியர் பாயா நீங்க? ஆமா சார், நீங்க? என் பேர் அர்ஜுன். என் பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு. அது இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க வச்சிருக்க டிராயிங் எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. எவ்வளவு நேரத்துல வருவீங்க? ஏங்க, நான் எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. சாரி சார், பைக் டிரைவிங்ல இருந்தேன் சார். ஆன் தி வேல தான் சார் இருக்கேன். இப்ப 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் சார். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்ணிட்டு. மம்மி, அந்த கொரியர் பாய் அவளோட டிராயிங் எடுத்துட்டு வந்துட்டா நம்ம என்ன மம்மி பண்றது? வரட்டும். சுச்சி, அந்த டிராயிங் வந்த உடனே நம்ம குருஜி கிட்ட கொண்டு போய் காட்டிட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பூஜை போட்டுட்டு வந்துடலாமா? சரிங்க அத்தை, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பிரஸ்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. You know what? ரவி வர்மால அந்த டிராயிங்க வரைஞ்சி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு காத்தால அவரை பார்க்க நான் போயிருந்தேன். பார்த்தா அன்கான்சியஸா இருக்காரு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல வசு. அவர் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன் நானு. You know what? அவர் மயக்க போறதுக்கு முன்னாடியே அந்த டிராயிங் அவர் அசிஸ்டன்ட் வச்சு கொரியர் பண்ணிட்டாரு எனக்கு. அந்த கொரியருக்காக தான் வெயிட்டிங் வசு. பயங்கர ஹாப்பி. Thank you so much. எதுக்கு தேங்க்ஸ்? எதுக்கு தேங்க்ஸா? எல்லாத்துக்கும் காரணம் நீதானே வசு. எல்லாம் முக்கியமா நினைக்கிறது காசு பணத்தை தானே. அதை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்ல வசு. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய பொறுப்புகளை நான் உணர்ந்ததே இல்ல. இப்போ ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கேன்னா அது காரணம் நீதானே. வாங்க வாங்க. அர்ஜுன், நான் தான். இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம் இந்தாங்க சார். தேங்க்ஸ் சார். ஹாப்பியா இருங்க. எஸ்.
Yes! Ma! Yes! Hey, Anand! பாருடா. Hey, baby! பாரு baby! Anand! பாருடா. அத்தை! பபிமா! Oh my God! I got a Vasu! பாரு Vasu! Yes! Oh my God! I got it! Yes! Oh my God! Yeah! Finally I got it! Finally! Yes! ரொம்ப தேங்க்ஸ்மா. Vasu! Oh, Vasu! Thank you so much! Thank you so much! இந்த நிமிஷம் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சொல்ல வார்த்தையே இல்ல வசு. ஹாப்பியா இருக்கேன். Oh, yes! அர்ஜுன், அந்த டிராயிங்க கூட பிரஸ் பீப்பிள்ஸ் கிட்ட காட்டிடலாம். இந்தாங்க. குடு. எல்லாம் உன்னால தானே வசு. உன்னால தானே என் ஃப்ரெண்டு கிடைச்சா. நீ தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாரு. நடந்திருக்குன்னு தெரியுது. சார், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். அதுவும் மேடம் அந்த டிராயிங்க காமிச்சு அந்த பொண்ணை அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்ப நாம ஏதாவது பேசினா மேடத்துக்கு சங்கடம் ஆயிடும். கொஞ்சம் பேசாம இருங்க, அப்புறமா பார்க்கலாம். மா, I am so happy. ஆமாப்பா, நானும் ஹாப்பி. ரொம்ப ரொம்ப மார்வலஸ், கலக்கிட்டீங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனா நீங்க அலட்டிக்காம ஒரு வேலையை பண்ணி முடிச்சிட்டீங்க. இது இந்தியாவுல பிறந்த அமெரிக்கா மூலடி. நீ நினைச்சு பார்க்காததெல்லாம் செய்யும். நான் அந்த டிராயிங்ல வசுந்தராவோட ஃபேஸ் தான் இருக்கும்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். எப்படி மம்மி டிராயிங்க மாத்துனீங்க? சிம்பிள். இந்த மாதிரி விஷயங்கள்ல பிளான் ஏ பிளான் பின்னு இருக்கணும். ஒன்னு ஒர்க் அவுட் ஆகலன்னா டக்குன்னு இன்னொன்னு இறக்கி விடணும். எனக்கு உன் மேல பெரிய நம்பிக்கை வந்துருச்சுமா. இனி உன்கிட்ட இருந்து அந்த வசுந்தரா தப்பிக்கவே முடியாது மம்மி. இவ்ளோ கிளவரா திட்டம் போடுற நீ என் கூடவே இருக்கிறப்போ அர்ஜுன் மாமா எனக்கு மட்டும்தான் மம்மி. ஏதாவது ஐடியா பண்ணி என்ன அவர் கூட சேர்த்து வச்சிருவ, அதுல எனக்கு சந்தேகமே இல்ல மம்மி. அப்புறம் மம்மி, அந்த ஒரிஜினல் டிராயிங் எங்க இருக்கு? கேக்குறேன். சொல்லுங்க மேடம். கொரியர் டெலிவரி மேன் கிட்ட இருந்து மாத்தி வச்சியே, அவன் கிட்ட இருந்து எடுத்த கவர் எங்க? எங்கிட்ட தான் மேடம் இருக்கு. இப்ப அது எனக்கு வேணும். நான் சொல்ற இடத்துக்கு எடுத்துட்டு வா. ஓகே மேடம், உடனே வரேன்.
மம்மி மம்மி இத பாருங்க. என்ன நட்சத்திரம் இது? குழப்பமா இருக்கு. கவர்ல அர்ஜுன் பேர் தான் இருக்கு, ஆனா உள்ள வேற டிராயிங் இருக்கே. அப்ப அந்த டிராயிங் எங்க போச்சு? ஐயோ, எங்க போன என்ன மம்மி? இங்க வரலல்ல. எப்படியும் 2 or 3 டேஸ்ல நமக்கு குட் நியூஸ் வந்துரும். இந்த ஆட்ஸுக்கு கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன் அந்த பொண்ணை கூட அர்ஜுனுக்கு போன் பண்ணி பேச வாய்ப்பு இருக்கு. பாத்தியா சுச்சி, உன் பிரார்த்தனை பலிச்சிடும்னு நான் சொன்னேன்ல, என் வாக்கு அப்படியே பலிச்சிருச்சு. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. நம்ம அச்சுக்கு ஏத்த ஜோடியாவ இல்ல அச்சு? எஸ் பாப்பிமா. வசு, வசு எங்கம்மா? You know what? All credit goes to Vasu. அவ ஆக்சுவலி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை போயிட்டாலோ என்னவோ. இல்லம்மா, இங்கதான் எங்கயோ. ரூம்ல எங்கயா இருப்ப, போய் பாரு. பாத்துட்டு வா போ. சரிண்ணா. மம்மி, இந்த லூசுங்க யாருன்னே தெரியாத அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கட்டும். நமக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ரவிவர்மன் கண்ணை முழிச்சிட்டாருன்னா நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. அவர் எந்த ஸ்டேஜ்ல இருக்காருன்னு போய் பார்க்கணும். வா போலாம். சரி வா. சூப்பரா இருக்கல்ல. பாய் அத்தை, பாய் பேபி. ஹே ஹே. வரும். சீக்கிரம் வந்துருங்க சார். அண்ணி. ஆனந்த் சார், ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? தானே உண்மை. நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். அண்ணன் தேடுற அந்த பொண்ணு நீங்க தாங்கிறத ரவிவர்மன் வாயால கேட்டுட்டேன். இப்ப அந்த டிராயிங் மாறி வந்ததால உண்மையில் என்ன ஆயிடுமா என்ன? சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன ஏமாத்தல, அண்ணனை தான் ஏமாத்திருச்சு. ஒண்ணு மட்டும் உறுதி, நீங்க தான் என்னோட அண்ணி. அண்ணன் கூட லைஃப் டைம் ஃபுல்லா வாழ போறவங்க. என் அம்மாவுக்கு நீங்க தான் மருமக. இதுல எந்த சேஞ்சும் இல்ல. நம்ம 2 பேரோட தவிப்பும் ஒரே திசையில இருக்கு. அதனாலதான் நேரா இங்க வந்திருக்கோம். எனக்கும் அப்படிதான் தோணுது ஆனந்த் சார். இல்லனா என்ன மலை கோயிலுக்கு வர சொல்லி எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணணும்? கரெக்ட் அண்ணி. அண்ணி, இதை நான் விட மாட்டேன். இப்போதான் ஆடெல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த பொண்ணும் அவளோட குடும்பமும் நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அதுக்குள்ள ரவி சார் வரைஞ்ச அந்த ஒரிஜினல் டிராயிங்கை நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க தான் அண்ணன் தேடுற அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். சரி ஆனந்த் சார். பாத்தீங்களா, நான் உங்களை உரிமையோட அண்ணின்னு கூப்பிடுறேன். ஆனா நீங்க சார்னு கூப்பிட்டு என்ன தள்ளி வைக்கிறீங்களே. சரி, ஓகே ஆனந்த். மம்மி, என்ன இது? டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ரவிவர்மோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? எல்லா டெஸ்டும் எடுத்திருக்கோம். கான்ஷியஸ் திரும்புறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரம் நல்ல ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. டாக்டர், இப்போ ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிருக்கேன். ஓகேயா? அவருடைய மொத்த ட்ரீட்மெண்ட் செலவு நானே ஏத்துக்கிறேன். பிகாஸ் அவர் கண்ணு முடிச்சு அவர் நல்லா இருக்கணும். அதான் என்னுடைய பாயிண்ட். ஷூர் மிஸ்டர் அர்ஜுன், நதிங் டு வரி. சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவார். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பை டாக்டர். சூப்பர் அர்ஜுன் சார். ரவிவர்மன் சாருக்காக ஹாஸ்பிடல் பில் கட்டுறேன்னு சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். வசு, என் ஃப்ரெண்ட் என்ன தேடி வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், அதோட மொத்த கிரெடிட் உனக்கும் ரவி சாருக்கு தான் போகும். கூடிய சீக்கிரத்துல வந்துருவாங்கண்ணா. இதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு. வசு, என்னம்மா ரொம்ப டல்லா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. இல்லம்மா, டிவில அர்ஜுனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட காட்டிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாக்குறதுக்கே ரொம்ப லட்சணமா இருக்கா. அர்ஜுன் தம்பி கட்டிக்க போற அந்த பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவமா. ஆமா வசு, அர்ஜுன் மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாதுமா. ஆரம்பத்துல நீ அந்த தம்பிய பத்தி வேற விதமா சொல்லி இருந்தாலும் இப்ப அந்த தம்பியோட நடவடிக்கை எல்லாம் ரொம்பவே நல்ல விதமா இருக்கு வசு. எப்படியோ நீ பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது வசு. என்னமோ அந்த வீட்டுக்கு பெருசா கடமைப்பட்டிருக்கேன். அவங்கதான் எனக்கு எல்லாமே அப்படி இப்படின்னு என்னமோ பெருசா பில்டப் பண்ண. அர்ஜுனோட ஹார்ட் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு தர போறேன்னு எவ்வளவு அலைஞ்ச. எங்க அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்காம போய் நீ அந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடுவியோன்னு நான் கூட பயந்தே போயிட்டேன். கடவுள் என் பக்கம் இருக்காரு. நீ ரொம்பவே ஸ்கெட்ச் போட்டு அவரோட ஹார்ட் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சு கொடுத்துட்டல.
இனிமே நீ அவ்வளவுதான், அவங்களே உன்னை கழட்டி விட்டுருவாங்க. அதானே பணக்காரங்க புத்தி. ஒரு வழியா அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட. கூடிய சீக்கிரமே அவங்க அவளை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, அந்த பொண்ணுக்கும் அர்ஜுன் சாருக்கும் டும் தான். பாவம். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்ல சார். இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி குழப்பம் நடந்ததே இல்ல சார். சார், வெளிநாட்டுல இருக்க ஆளுக்கு அனுப்புனா கூட கரெக்டா போய் சேருதே சார். அதான் சார் எனக்கும் புரியல. அதனாலதான் சார் என் திருப்திக்காக ஆர்ட் கேலரியில ஒரு தடவை தேடி பார்த்துலான்னு வந்தேன் சார். இல்ல சார், கன்ஃபார்மா டிராயிங் இங்க இருக்க சான்ஸே கிடையாது சார். அது சாதாரண டிராயிங் இல்ல சார், ஒரு குடும்பத்தோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட டிராயிங். ரவிவர்மா சார் எங்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருந்தாரு. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்ல வேற யாராவது எடுக்க சான்ஸ் இருக்கா? இல்ல சார், பொதுவா சார் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப கான்பிடென்ஷியலா வச்சுப்பார் சார். யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டார் சார். ஓகே சார், ஆனா அதை எந்த கொரியர்ல அனுப்புனீங்கன்னு சொல்லுங்க சார். IHP கொரியர் சார். சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார். முக்கியமான கெஸ்ட் வர போறாங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் கரெக்டா போய் சேரணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். யா, ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க. டல்லா இருக்க கூடாது, சந்தோஷமா இருக்கணும். ஒரு நிமிஷம். இந்த மாசத்துல இருந்து உங்க சம்பளத்துல ஒரு இன்கிரிமெண்ட் கண்டிப்பா விழுந்துரும். ஓகேவா? இனிமேல் எல்லார் மூஞ்சிலையும் ஒன்லி ஹாப்பினஸ். ஓகேவா? குட். உனக்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல முடியுமா? முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தெரியுமா? அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினல. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பெருசாவே தெரியல, பட் இப்ப நினைக்க ரொம்ப பெருசா இருக்கு. நீ மட்டும் நீ காப்பாத்தல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் தான் என்ன பேசணும்னு தெரியல. இப்ப வசு மட்டும் இங்க இருந்தான்னு வச்சுக்கோயேன், செம்ம ஐடியா கொடுத்துருப்பா. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒன்று சொல்லுவா. போன்ல பேசலாமா? வேண்டாம், நேர்ல போய் பேசுவோம். ஓகே, ஹாய். உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போனா ஏதோ ஒரு ஐடியா கிடைக்கும். அர்ஜுன் சார் யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க, சொன்னா கேளுங்க. அரே வசு, நம்ம மனசுல எதுவும் தப்பும் இல்ல, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என் ஃப்ரெண்ட வந்து டிராயிங்ல நான் பாத்துட்டேன். நேர்ல அவ எப்படி இருப்பா? இதே மாதிரி இருப்பாளா, இல்ல கொஞ்சம் கலரா இருப்பாளா, இல்ல பிரவுனா இருப்பாளா, எப்படி இருப்பானே தெரியல. அதான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு உங்ககிட்ட வந்தேன். உங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கா? எனக்கு உன்ன மாதிரி இருந்தா பிடிக்கும்.